அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய 15ஆம் அதிகாரத்தின் 26வது வசனம். அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். ஆக்கினை என்றால் அந்த தண்டனை, அந்த தண்டனைக்கு முகாந்தரமாக அடையாளமாக இவர் யார் என்று சிலுவையின் மேலே, அடிக்கப்படுகின்ற சிலுவையின் மேலே விலாசம் எழுதப்படும். அதிலே மார்க்கு இங்கே சொல்லுகிறார், யூதருடைய ராஜா என்று சொல்லுகிறார். ஆனால் மத்தேயு அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்வதை நாம் பார்க்கலாம். அதாவது மார்க்கு புஸ்தகத்தினுடைய 27ஆம் அதிகாரத்திலே 37வது வசனம், இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதியிருப்பதாக. இப்படி மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்றவர்கள் விரிவாக எழுதாவிட்டாலும் உண்மையிலே என்ன எழுதியிருந்தது என்பதை யோவான் கண்கொண்டு பார்த்தபடினாலே அவர் எழுதியிருப்பதை யோவான் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே காணலாம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவிட்டான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. இதுதான் உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. அவர் பிறக்கும்போதும் ராஜாவாகவே பிறக்கிறார். அவர் மீண்டும் வரும்போதும் ராஜாவாகவே வரப்போகிறார். பிறந்தபோதே வலு சர்ப்பம் அவரை எதிர்த்து நின்றது. அப்பொழுதே சாத்தான் அவரிடத்திலே தோல்வியடைந்தான். இதை வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரியானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1220 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட விடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இயேசு பிறந்ததை சாத்தான் எதிர்த்து நின்றான். அப்பொழுதே அவரை கொல்ல வகை தேடினான். அன்றைக்கு அவர் வேறு தேசத்திற்கு சென்று காப்பாற்றப்பட்டார். ஆகவே சாத்தான் இதன் மூலமாக தோல்வியடைந்தார். ஆனால் அவர் மீண்டும் வரப்போகும்போதும் அவர் ராஜாவாகவே வரப்போகிறார் என்பதை, அவர் இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிறவர் என்று பிறக்கும்போதே சொல்லப்பட்டது போல, மீண்டும் அவர் வரும்போதும் இந்த பூமியிலே உள்ள மிருகத்தின் நாமம் தரித்தவர்களை, அவருடைய நாமம் தெரியாதவர்களை, இந்த புறஜாதிகளை வெட்டும்படிக்கும் அவர் இருப்புக்கோளால் அவர்களை அரசாளும்படிக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உக்கிர கோபத்தோடு வரப்போகிறார். அந்த வரக்கூடிய நாளை யோவானுக்கு தரிசனமாக காண்பித்தபோது, அந்த போரிடுகின்ற வேளையிலே அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்த வார்த்தை, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எனும் நாமம் அவருடைய அஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இதை வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் வெளிப்படுத்துகின்றது. இது எப்பொழுது நடைபெறப் போகின்றதால் 1000 வருட அரசாட்சியிலே அவர் ஆளுகை செய்கின்ற தேவனாக வரப்போகிறார். அப்பொழுது வேதத்திலே சொல்லப்பட்டபடி இந்த உலகம் முழுவதுக்கும் அவர் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்ய போகிறார். அன்றைக்கு
இன்று இருந்தது போல கலகங்கள், போராட்டங்கள், மறியல் போராட்டம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அதுவும் அங்கே உண்டு. ஆனால் அதை திட்டமிட்டபடி ஆண்டவராகிய கர்த்தர் ராஜாவாக இருந்து ஒடுக்குவார். இப்படியாக 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமியிலே யார் யார் எந்தெந்த பகுதியிலே ஆள வேண்டும் என்பதை கர்த்தர் தன்னுடையவர்களை நியமிக்கும் அதிகாரமுடையவராகவும் இருக்கிறார். இதைதான் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. 15, 16ஆம் வசனங்களை வாசிக்கும்போது, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மனுஷன மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா எனும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய துடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஆகவே அவர் கல்வாரி சிலையில் எழுதப்பட்ட விலாசம் நேர்த்தியான விலாசம், உண்மையான விலாசம். நசரேயனாகிய இயேசுதான் அவர். யூதர்களுடைய ராஜா மட்டுமல்ல, அகில உலகத்திற்கும் அவர் ராஜா என்பதை அவர் வரப்போகும்போது நிரூபிக்கிறார். அவர் முதல் வருகை தான் யூதர்களுக்கு ராஜா, இரண்டாம் வருகை அத்துணை பேருக்கும் ராஜாவாக அவர் வரப்போகிறார். அந்த வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே சீக்கிரம் வாரு என்று அழைப்போம். அவரும் நான் இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்குரிய கிரியைகளின் பலன் என்னோடு கூட வருகிறது என்று நமக்கான பலனையும் கொண்டு வரப்போகின்ற தேவனாயிருப்பதற்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கம் முறுக்கம் உடையவரே, இந்த நாளிலும் கூட என்றென்றைக்கும் நித்திய ராஜாவாக நீர் அப்பா, பிறந்த நாள் முதல் அப்பா இனி எந்த நாள் முதலும் இந்த உலகத்தின் துவக்கம் முதல் முடிவரையிலும் நீரே ஒரே ராஜா, உம்மை தவிர வேறு யாரும் ராஜா இல்லை, நீர்தான் கர்த்தாதி கர்த்தர் என்பதை இந்த செய்தி மூலம் எங்கள் வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வருகை மட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதிகனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.